கனடாவிற்கு தூதுவராக அமெரிக்க அதிபரால் நியமிக்கப்பட்டவர் கூட கனடா இறையாண்மை உள்ள நாடு என்பதை தனது தேர்வு நிகழ்வின் பொழுது கூறியிருக்கின்றார். கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்களின் வருகை கூட இருக்கலாம் என்றால் அவர் முன்னைய ட்ரம்ப் அரசாங்கத்துடன் பேச்சுக்களில் ஈடுபட்டு வெற்றி பெற்றவர் என்பது மாத்திரமல்ல, அல்லது சாதகங்களை ஏற்படுத்தியவர் என்பது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் பலகாலம் இருந்தவர். எல்லா இடமும் வரியை விதித்து எல்லா இடமும் வருகிற எல்லாத்தையும் வரவோடும் வரி தான் தங்களோட நாடு முன்னேறணும். அப்ப அது சரியான மற்ற நாடுகளும் அதுக்கு ரெடியா அனுப்பணும். இவருக்கு எல்லாம் ரெடியா இருந்தா நாங்க கேட்கிற எல்லாத்தையும் தாரம். அதோட கனடாவில் எல்லா மக்களும் ஃபுட் ஸ்டோர் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கனடியன் ப்ராடக்டை மட்டும் தேடி தேடி பார்த்து வந்தீங்கன்னா அதுலயும் சில ப்ராடக்ட் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் மேட் பை கனடா போட்டு ஸ்டிக்கர் மாறியின் பங்கும் அதையும் கண்டுபிடிச்சு நாங்கள் கண்டு எல்லாம் தெரிவிச்சிருக்கிறோம். அதுல நிச்சயமாக எல்லா பங்களிப்பும் நிச்சயமா நல்லபடியா தான் நடக்குது. நன்றி. ஆனா இப்படி நிக்சன் எப்படி ஓடினாரோ பதவியை விட்டு, அதே மாதிரி ஓட்டம் இதற்கு அமெரிக்க மக்களாலே நடக்கும். இதுக்கு எங்களுக்கு மாக்காணியை விட இன்னும் திறமையான ஆள் வேணும். ஆனா இல்ல, ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகப்பன் எல்லா யாரையும் நிக்சனை கலைக்கிறதுக்கு வழிபாங்க. அதே மாதிரி நாங்கள் இப்ப செய்ய வேணும். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரத்தில் கனடாவில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக பலரும் உன்னிப்பாக தங்களுடைய அவதானங்களை செலுத்தி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க கனேடிய வர்த்தக போர் என்பது இப்பொழுது உலக வர்த்தக போராக மாறியிருக்கின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பகைக்கின்ற ஒரு நிலையில் அமெரிக்கா சென்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கனடாவும் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் மறுபுறத்தில் என்னென்ன நடவடிக்கைகளை செய்யலாமோ அவற்றை கனேடிய அதிகாரிகள் செய்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் கனேடிய மக்கள் தங்களால் இயன்ற பல வழிகளிலும் அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைய நாட்களில் இப்பொழுது மார்ச் பிரேக் காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். விமான நிலையத்தை பார்த்தால் அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற விமான கர்மபீடங்களில் வெறிச்சோடி கிடக்கின்ற நிலை காணப்படுகிறது. ஊடகங்கள் அதனை வெளியுலகுக்கு காட்டியிருக்கின்றன. அதே போன்று அமெரிக்காவில் கூடுதலாக சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதற்காக தங்களுடைய வெக்கேஷன்ஸுக்காக பதிவுகளை மேற்கொண்டவர்கள் தங்களுடைய வெக்கேஷன்ஸை ரத்து செய்து வேறு இடங்களுக்கு பயணிப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறான நிலை தொடர்ந்தால் அமெரிக்காவில் கூடுதலான விடயங்களில் சிக்கல் நிலை ஏற்படும் என்பதனை ஏற்கனவே பல பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறான ஒரு நிலை காணப்படுகின்றது. கனடாவுக்கும் இதனால் தாக்கம் ஏற்பட போகிறது. ஆனால் அந்த தாக்கத்தை காட்டிலும் கூடிய கனேடியர்கள் தங்களுடைய தேச உணர்வை இந்த விடயங்களில் காட்டுவதை பார்க்கின்றோம். இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் புதிய பிரதமராக மாக்காணி அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார். அவருடைய அமைச்சரவை ஒரு சிறிய அமைச்சரவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இது குறித்தும் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் முன்வைக்கலாம். 4163005555. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற 5 நேர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நாளைய தினமும் நாளை மறுதினமும் வூட்சைட் சினிமாவில் காண்பிக்கப்பட இருக்கின்ற விலங்கு தெரிக்கும் திரைப்படத்திற்கான நுழைவுச் சீட்டுகளை நாங்கள் பரிசாக வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே உற்சாகமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் தெரிவிக்கலாம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், கனேடிய தேசிய உணர்வு என்பது மேலோங்கி இருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் மக்களால் விரும்பியவாறே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தன்னுடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்து இப்பொழுது புதிய பிரதமர் பதவியேற்கின்றார். இந்த புதிய அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய சவால் நிலை என்று நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? நிச்சயமாக இந்த புதிய அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய சவால்களில் முக்கியமானது இந்த அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்காக தெரிவாகும் குழு. அதாவது பிரதமர் முக்கிய காரணியாக இருந்தாலும் இதனை எடுத்து செல்ல போகின்றவர்கள் யாராக இருக்க போகின்றார்கள் என்று சில வேளைகளில் இதற்கான ஒரு முஸ்தீவாக கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்களின் வருகை கூட இருக்கலாம் என்றால் அவர் முன்னைய ட்ரம்ப் அரசாங்கத்துடன் பேச்சுக்களில் ஈடுபட்டு வெற்றி பெற்றவர் என்பது மாத்திரமல்ல, அல்லது சாதகங்களை
ஏற்படுத்தியவர் என்பது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் பல காலம் இருந்தவர். அமெரிக்காவில் இருந்து இங்கு வந்துதான் பிறகு இந்த அரசியலில் ஈடுபட்ட ஒருவர். எனவே அவ்வாறான ஒருவரின் தெரிவும் மற்றும் சில ஆளுமை மிக்க அடுத்த அமைச்சரவை அங்கம் வகிக்கின்ற அரசியல்வாதிகளின் பிரசன்னமும் சில வேளைகளில் இடம்பெறலாம். இருந்த பொழுதிலும் இங்கே தெரிய போகின்ற விடயம் இந்த மாக்காணி அவர்களின் அனுபவ முதிர்ச்சி என்பது தான் எவ்வாறு ஒரு அதிகார மட்டத்தில் அல்லது உயர் பொருளாதார மட்டத்தில் தனது முடிவுகளை நகர்த்தினாரோ அல்லது எவ்வாறு மற்றவர்களை அணுகினாரோ அல்லது எவ்வாறு அந்த பேச்சு பலத்தை, அதாவது நெகோசியேஷன், அதாவது ஒரு இந்த பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களிடையான ஒற்றுமையை ஏற்படுத்தினாரோ அல்லது அவர்களை ஆமோதிக்க வைத்தாரோ, அந்த விவகாரம் எவ்வாறு இங்கே செயற்பட போகின்றது அரசியல் அரங்கில் என்பது முக்கியமான பேசு பொருளாக இருக்கும் அல்லது முக்கியமான பார்வையாக இருக்கும். அதனைத்தான் கூற முடியும். சரி, தொடர்ந்து பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களையும் சந்திப்போம். 4165930055 கனடிய தேசிய உணர்வு மேலோங்கி இருக்கின்றது. அதே நேரத்தில் புதிய அமைச்சரவை பதவி ஏற்கின்றது. எவ்வாறு இந்த விடயங்களை நகர்த்தி செல்ல போகின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் முதல் நேயர். வணக்கம். வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம் ரசிகன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நலமா இருக்கேன். சரி, சொல்லுங்க. ஆமாம், இதை பார்த்தா அந்த ஊர்ல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பருத்தித்துறை ஊராம் பவளக்கொடி பேராம் பானதன ஒப்பாள் பால் எடுத்து விற்பாள்னு சொல்லி ஒரு பாட்டு. அதுல அடுத்துல பால் குடமும் என்ன பாலம் எல்லாம் போச்சு, பால் குடமும் போச்சு, மிக்க துயரோடு வீட்டுக்கு சென்ற மாது என்று சொல்லி வரும். அது மாதிரிதான் சம்பு நிலைமை என்றால் வந்த உடனே எல்லா இடமும் வரியை விதிச்சு எல்லா இடமும் வரவுற எல்லாத்தையும் வரவோடும் வரி தான் தங்கட நாடு முன்னேறணும். அப்ப அது சரி. ஆனா மற்ற நாடுகள் அதுக்கு ரெடியா நிற்கணும். இவருக்கு எல்லாம் ரெடியா இருந்தா நாங்க கேட்கிற எல்லாத்தையும் தாரம்னு சொல்லி. அப்ப அது அவருடைய சிந்தனை அதுதான். எப்படியாவது நாங்கள் பண்ணா, ஆனா அதுக்கு என்ன வழியில போறது, எவ்வளவு இதுல பாவிக்கிறன்றத அவர் யோசிக்கிறாரு இல்ல. அதுதான் அவருடைய பிரச்சனையா இருக்குது. அதனால இப்ப என்ன கனடிய மக்கள் காட்டுற அந்த நாட்டு பற்று உண்மையிலேயே பிரமிக்கத்தக்கதா இருக்குது. எல்லா விதத்திலும் நானும் பார்த்தேன். எத்தனையோ வீடுகள் எல்லாம் இல்லாத வீடுகள் எல்லாம் கனடியன் கொடி பறந்து கொண்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் உண்மையிலேயே மெச்சக்கூடிய விஷயம். மற்றது நாட்டுப்பற்றை நாங்கள் வெளிப்படுத்தணும். ஆமா, புதிய பதவி ஏற்கின்ற பிரதமரும் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதுகளும் சந்தோஷமா இருக்குது. இதை கடைபிடித்து இன்னும் வேறு வேறு வழிகளிலையும் எங்களுடைய வர்த்தகத்தையும் மேம்படுத்தி கனடாவை நல்ல ஒரு நிலையை கொண்டு போவார்ன்னு சொன்னால் அது நாட்டுக்கு நல்லதா இருக்கும். பொறுத்திருந்துதான் இதை பார்க்கிறேன். சரி, இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படியா? ஆமாம், நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. சரி, நன்றி. ரசிகர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். என்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களில் 5 தெரிவு செய்யப்பட்டு நாளைய தினமும் நாளை மறுதினமும் காண்பிக்கப்பட இருக்கின்ற விலங்கு தெரிக்கும் திரைப்படத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பை வழங்க போகின்றோம். பூட்சைட் சினிமாவில் இந்த திரைப்படம் காண்பிக்கப்படுகிறது. அடுத்த நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் சுரேந்திரன். சுரேந்திரன், சொல்லுங்கள். இது ஒரு நல்ல அறிகுறி கனடாவுக்கு. என்னண்டா டாக்ஸ்போர்ட் மகானி ஒரே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அமெரிக்காவுக்கு எதிரான இந்த ட்ரேட் போர்ட்ல. இது இப்போ வந்திருக்கணும். என்னண்டா அவருக்கு ஏதோ ஒரு மூலாலண்ட மாதிரி அவருக்கு அமெரிக்காவிலேயே அவருக்கு ப்ரோட்டஸ்டிகள் ஸ்டாக் எல்லாம் சரிவுகள் போய்கொண்டிருக்குது. இப்ப அவர் யூரோப்போடையும் ஒரு போர்ப்பட ட்ரேட் போர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அப்ப அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவருக்கு ஒரு மோட்டோ அட்வைசர் எலன் மாஸ்க் அவருக்கும் அங்கே எதிர்ப்பு அறிவுகள். கனடாவுக்கு ஒரு தேசிய உணர்வு வந்திருக்கு எல்லா மக்களுக்கும். இது எப்போது வாங்கி இருக்கணும் என்ற அமெரிக்காவில பக்கத்துல இந்திய நம்பி இருந்து இனித்தன்னும் ஒரு கனடா தந்த காலில் நிற்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் காலம் செல்லும். அதை ஒரு வழி இல்லை. அதனுடைய இது கனடா மக்கள் இப்ப இருக்கிற ஸ்ட்ராங்கா அப்படியே போச்சுன்னு சொன்னா பெரிய விசேஷமா தான் இருக்கும். நன்றி சுரேந்திரன். புதிய அமைச்சரவை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அது ஒரு ஷார்ட் அமைச்சரவையா இருக்கும். என்றாலும் இப்ப லிபரலுக்கு இப்ப ஒரு சப்போர்ட் கூடி இருக்கு. ஒலிவரை விட சான்ஸ் கட்டாயம் திருப்பி பவருக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு அரசியல் அனுபவம் பற்றக்கூடிய அவருக்கு அந்த நாட்டு முன்னோற்றங்கள் அவர் டொனால்ட் ட்ரம்ப் என்டோஸ் பண்ணியிருக்காரு இருக்கு. அவரும் அவருக்கு அடிமையா தான் இருப்பாருடைய
இது இப்ப மாக்காணி டக்ஃபோர்ட் கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் இப்ப பிஏ பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப 2 பேரும் இணைஞ்சா இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டா இருக்கும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு டாக்ஃபோர்ட் அவர்கள் கட்சி பேதங்களை கடந்து கனேடியர் என்ற விடயத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இருக்கின்றார். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வானொலியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். சுரேந்திரனை தொடர்ந்து இணைந்து கொள்ளும் நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சஞ்சய். என்ன பெயர்? சஞ்சய். சஞ்சய், சொல்லுங்கள். நிச்சயமா கட்டாயம் இந்த மாக்காணி இந்த இது வந்து நிச்சயம் நல்லபடியாக தான் நடக்கும். ஏனென்றால் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆக்களையும் குறைச்சு தங்களது ஹவுஸ் ஆஃப் காமன்ல கொஞ்சம் சிறப்பான ஆக்களை போட்டு வித்தியாசமான இதுகளை குடியேற்ற இதுகளை எல்லாத்துக்கும் மாற்றிருக்கிறோம். அதோட இனிமேல் வந்து ஒன்டாரியோ ஃபுட்ஸ், அதாவது வந்து இனிமேல் எங்களுக்கு ஸ்ப்ரிங் துவங்குற காலத்தில் இனிமேல் ஸ்ப்ரிங் டு அக்டோபர், அதாவது எங்களுக்கு அக்டோபர் மட்டும் எங்களது ஒன்டாரியோ ஃபுட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒன்டாரியோ ஃபார்மர்ஸ் இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் 80% ஃபுல் ப்ரொடக்டை கொடுக்கறதுக்காக அதில் முழு மூச்சோடு இப்போ வந்திருக்கிறோம். கட்டாயம் இப்போ ஒன்டாரியோ சாப்பாடு விஷயத்தில் கனடா நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதோட கனடாவில் எல்லா மக்களும் ஃபுட் ஸ்டோர் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கனடியன் ப்ராடக்டை மட்டும் தேடி தேடி பார்த்து வந்தினோம். அதுலேயும் சில ப்ராடக்ட் வந்து அமெரிக்கன் ப்ராடக்டே மேட் பை கனடான்னு போட்டு ஸ்டிக்கர் மாறியின் வந்து அதையும் கண்டுபிடிச்சு நாங்கள் கண்டு எல்லாம் தெரிவிச்சிருக்கிறோம். அதுல நிச்சயமாக எல்லா பங்களிப்பும் நிச்சயமாக நல்லபடியாக தான் நடக்குது. நன்றி சஞ்சய். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பை வழங்குகின்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், சுதா. சுதா, சொல்லுங்கள். மேல வந்து ஒரு தற்காலிக இந்த தற்போதைய நிலவரத்துக்கிட்ட ஒரு நிபுணத்துவமானவர் தான் மார்க்கானியார் மத்திய அமைதிய உள்ளால். உண்மையில இந்த தருணத்துக்கு பொருத்தமானவர் இந்த பதவிக்கு வந்திருக்கின்றார். நிச்சயமாக பல மாற்றங்களை அவருக்கு தெரியும். எவ்வாறான பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் அமெரிக்காவுக்கு எவ்வாறான அழுத்தங்களை கொடுக்க முடியும், எவ்வாறு நாங்கள் அமெரிக்காவுடைய அழுத்தங்களிலிருந்து விடுபட முடியும் பொருளாதார ரீதியாக என்பதை மிகவும் ஒரு பொருளாதார நிபுணரான அவரால் இது முடியும். அதை மிகவும் பொருத்தமானதும். அத்துடன் டாக்டோடும் வந்து உண்மையில கட்சி வேறுபாடுகள் இன்றி, அதாவது கனடா என்ற கொள்கையின் கீழே பயந்து கொண்டுள்ள இந்த நேரம் அவர்கள் இருவருமாக இணைந்தால் நிச்சயமாக பல மாற்றம் வரும். நான் அண்மையிலே பார்த்தேன் எலக்ட்ரிசிட்டியை கூட்டி கட் பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி அவ்வளவுக்கு அமெரிக்காவை அச்சுறுத்தும் அளவுக்கு டாக்டர் மிகவும் உக்கிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த பொருளாதார நிபுணரும் அந்த உக்கிரமாக செயல்படுவதுடன் இணைந்தால் நிச்சயமாக இந்த டொனால்டு ட்ரம்ப் இந்த பொருளாதார யுத்தத்திலிருந்து வெற்றி கொள்வது கனடாவினால் இலகுவாக முடியும். அத்துடன் இந்த மக்களுடைய வருகை வந்து தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. தமிழ் மக்களுடைய ஒரு நீண்ட கால பல பிரச்சனைகள் இல்ல பல தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கான மிகவுமான தொடக்கமான சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய பல ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் பயன்படுத்துவார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய நகரையும் இதனை இணைத்து மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம். இதை நாங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கனடிய புதிய பிரதமராக மாக்கானி அவர்கள் தெரிவு செய்யப்பட போகின்றார். ஏற்கனவே இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கின்ற நிலையில் இன்று புதிய அமைச்சரவையினுடைய அறிவிப்பும் வெளியாகின்றது. இந்த புதிய அமைச்சரவை எவ்வாறான நகர்வுகளை எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பது பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இதா போய்கொண்டிருக்குது. இவர் ட்ரம்ப் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி. இவர் இப்படித்தான் தன்னுடைய நடத்தைகளை காட்டுவார். ஆனா இப்படி நிக்சன் எப்படி ஓடினாரோ பதவியை விட்டு அதே மாதிரி ஓட்டம் இவருக்கு அமெரிக்க மக்களாலேயே நடக்கும். இதுக்கு எங்களுக்கு மாக்காணியை விட இன்னும் திறமையான ஆள் வரும். ஆனா இல்லை, ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகப்பன் எல்லாரையும் நிக்சனை கலைக்கிறதுக்கு வழிபாங்க. அதே மாதிரி நாங்கள் இப்ப செய்ய வேணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்தித்துக் கொண்டு சுரேஷை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் தவாம்.
சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. சுரேஷ், பல நேர்களுடைய கருத்தை கேட்டிருப்பீர்கள். இதில் மிக முக்கியமாக இப்பொழுது புதிய அமைச்சரவையில் ஏற்கனவே இந்த அமெரிக்க பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் சில வேளைகளில் அமைச்சு பதவிகளை பெற முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த சூழலில் அடுத்து வருகின்ற தொடர் பேச்சுவார்த்தைகளில் எவ்வாறு கனேடிய தரப்பு கலந்து கொள்ளும், இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் புதியவர்கள் இருப்பார்களா, அல்லது தொடர்ந்து அமெரிக்காவினால் இவ்வாறு மறுதளிக்கப்படுகின்ற விடயங்கள் மீண்டும் மீண்டும் பேசி பலனில்லை என்ற நிலையில் புதிய பிரதமர் காத்திரமான நடவடிக்கையாக மாற்று வழிகளை கையாள்வதில் தான் கூடுதலாக கவனத்தை செலுத்துவாரா? உங்களுடைய அபிப்பிராயம் அல்லது குறிப்பாக இந்த இரண்டு விடயங்களிலும் அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்களா, அல்லது மாற்று வழிகளில் கனடா என்னென்ன வகையில் செய்ய வேண்டுமோ அதற்கு தங்களுடைய நேரத்தையும் உந்து சக்தியையும் செலவழிப்பார்களா? இல்லை, தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் குறிப்பாக இருக்கின்றன. அந்த அமைச்சரவை தெரிவில் பார்த்தீர்களானால் இப்பொழுது அந்த வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற இவர் மெலானி ஜூலி அவர்கள் தொடர்ந்து இருக்க போன்றார். அதே போல இந்த அமெரிக்க தரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியமான இருவராக கருதப்பட்ட நிதி அமைச்சர் அவருடைய பேர் டொமினிக் லீப்லாங், மற்றது அந்த இன்னொரு அமைச்சராக இருக்கின்ற பிரான்சுவா பிலிப்பி சாம்பேன், இந்த மூவருமே இருக்கின்றார்கள். அவர்களோடு இப்பொழுது கிறிஸ்டியா ஃப்ரீன்லாண்ட் அவர்கள் சில வேளைகளில் இணையக்கூடியதாக இருக்கும். எனவே இவர்களுடைய பயணம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும் என்ற தொடர்தலை பேணுதல் என்பது முக்கியமானது. தொடர்தல் இல்லாமல் அறிமுகங்களை விடுத்து புதியவர்கள் சென்று மீண்டும் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துவது என்பதெல்லாம் அந்த கால நேரத்தை எடுக்கக்கூடிய அல்லது விடயத்தை விரைவாக முடிக்கக்கூடிய செயற்பாடுகளாக இருக்காது. எனவே அவருடைய பாணி குறிப்பாக 15 அமைச்சர்களை உள்வாங்குவதாக இருந்தாலும் அவர்களில் முக்கியமாக இந்த அமெரிக்க விவகாரங்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்தும் இருப்பதனால் அவர்களுடன் இணைந்து செல்லக்கூடிய தரப்பாக இவர் இருக்கின்றார். அதாவது தலைமை பத்துவத்தை இவர் வைத்திருந்தால் கூட தனது நாளாந்த பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகளில் அமைச்சர்களின் மூலமான தொடர்பாடல்களை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு இருக்கின்றது. அத்தோடு விரைவிலே ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையும் அவர் ஏற்படுத்துவார் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் பிரதமராக வந்தவர் என்கின்ற ரீதியில் தனக்கான ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஸ்திரமாக தொடர்ந்து முடிவு மட்டும் பயணிப்பதா அல்லது எதிர்கட்சிகளின் ஆதரவை பெற்று தேர்தலை தள்ளி போடுவதாக நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும், பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அவரது முடிவுகள் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏனென்றால் அவ்வாறான ஒரு ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம் சுரேஷ், அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் கூடுதலாக கனடாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்பவர்கள் வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, ஆனால் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. ஆகவே இந்த கனேடிய பிரச்சனை என்பது அமெரிக்கர்கள் மத்தியில் பெரிதாக எடுபடவில்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகத்தான் அமெரிக்கர்களும் இருக்கின்றார்கள் என்பதனை இதன் மூலமாக நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாமா? ஆமாம், அதாவது அவர்களுடைய கரிசனை அல்லது அக்கறை என்பது கனேடியர்கள் மீது இருக்கின்றது. கனடா ஒரு தேசம் என்பதை இருக்கின்றார்கள். கனடாவிற்கு தூதுவராக அமெரிக்க அதிபரால் நியமிக்கப்பட்டவர் கூட கனடா இறையாண்மை உள்ள நாடு என்பதை தனது தேர்வு நிகழ்வின் பொழுது கூறியிருக்கின்றார். இவ்வாறான நிலைகள் என்பன அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்குள்ள இந்த பதவி மீதான ஆசை மற்றும் அவர்களுக்குள்ள பெரும்பான்மை என்பன எவ்வாறு இந்த விடயங்களில் மக்களின் கருத்தை அவர்கள் உள்வாங்க போன்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. என்றால் ஊடகவியலாளர்களாக இருந்தால் என்ன, அமெரிக்க ஊடகவியலாளர்களாக இருந்தால் என்ன, அல்லது பொதுமக்களாக இருந்தார்கள் என்ன, அவர்கள் கருத்து பகிர்வின் போது அந்த கனடா மீதான ஒரு கரிசனை பார்வைதான் அவர்களுக்கு இருக்கிறது. என்றால் கனடா ஒரு அண்டை நாடென்று மாத்திரமல்ல, அமெரிக்கா எப்பொழுதெல்லாம் சிக்கலுக்கு உட்பட்டதோ, அதாவது
நீங்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அந்த முதல் தடவையாக கனேடிய மக்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் உரையாற்றிய பொழுது குறிப்பிட்ட விடயங்களை எடுத்து பார்த்தீர்களானால் முதலாவதாக சென்று அதாவது ஒரு ராஜதந்திரி கூறியிருந்தார், G7 என்ற அந்த அமைப்பில் இருந்தோ அல்லது நேட்டோ அமைப்பில் இருந்தோ இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி தாக்குதல் நடந்த உடனேயே உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள் என்று அழைத்தது கனடா. அதே போல அந்த சகல விடயங்களிலும் அமெரிக்காவுக்கு உதவியாக இருப்பது. எனவே மக்கள் அதனை மறந்து போக மாட்டார்கள். அவர்கள் வருகின்றார்கள். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் தற்பொழுதுள்ள பணப்பரிமாற்றத்தின் வித்தியாசம். பணப்பரிமாற்றத்தில் அமெரிக்க டாலர்கள் என்பது குறைவாக இருக்கின்றது. அதன் காரணமாக. ஆனால் இங்கே இன்னொரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது இந்த பொருட்களை கொள்வனவு செய்து, அதாவது இந்த டியூட்டி ஃப்ரீ மற்றது இங்கே பொருட்களை கொள்வனவு செய்து செல்வது என்பது அவர்களுக்கு போகின்ற பொழுது வரிகளை சில விலையில் அதிகரிக்கலாம். அது கனேடியர்களுக்கும் பொருந்தும். கனேடியர்கள் கூட அமெரிக்காவில் சென்று டியூட்டி ஃப்ரீயில் வாங்கி கொண்டு விமான வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ வரும் பொழுது அங்கே உள்ள சுங்க அதிகாரிகள் மேலதிக வரிகளை விதிக்கக்கூடும். அவர்களுடைய பொருட்கொள்வனவுகளில் சில வேளைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அவர்களுக்கு உள்ள அந்த இலகுவான, அதாவது இரண்டு விதமான பயணங்கள் இடம்பெறும். ஒன்று தங்களது ஆதரவை வெளிப்படுத்துவதற்காக, இரண்டாவது இவ்வாறான அதாவது தங்களுடைய இந்த பண பரிமாற்றத்தில் உள்ள விகிதாசாரத்தை வைத்து தாங்கள் மேலதிக பிரயோசனத்தை பெறுவதற்காக. ஆனால் இந்த ஆதரவை பெறுவது என்பது அதிகமாக உள்ளது என்பது மறக்க முடியாத உண்மை. சரி, நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக, அதாவது கிரீன்லாந்து பற்றி மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். அதுவும் கனடா பற்றியும் திருப்பியும் இந்த விடயத்தை நேற்றைய தினம் கூறியிருக்கின்றார். ஆனால் அருகில் இருந்தவர் நேட்டோ செயலாளர் நாயகம், அவருக்கு முன்னாலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவரும் எதிர்த்து பேச முடியாதவராக ட்ரம்பினுடைய விடயங்களுக்கு ஓரளவு ஒத்திசைந்து போகக்கூடிய வகையில் தான் அவருடைய பதிலும் இணைந்திருந்தது. என்றால் அந்த கருத்தை ஊடகவியலாளர் கேட்ட பொழுது மறுபறிப்பையே நேட்டோ செயலாளர் நாயகம் விடாமல் ஒரு மழுப்பலான பதிலை கூறியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை ஒரு முக்கிய நேட்டோ செயலாளர் நாயகத்துக்கு முன்னால் வைத்தே அவர் தெரிவிக்கின்றார் என்றால் அவருடைய ஆழ்மனது விடயம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசிவிட்டோம். ஆனால் இவ்வாறு உலகத்தினுடைய தலைமைத்துவத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் இருப்பவர்கள் மத்தியிலேயே இந்த விடயத்தை கூறுவது என்பது உலகம் எந்த திசை நோக்கி பயணிக்கின்றது என்பதை எவ்வாறு நினைப்பது? இல்லை, நேட்டோவின் செயலர் நாயகமோ அல்லது நேட்டோவின் எந்த ஒரு ஊழியருமோ தங்களுடைய பதவி பற்றிய பயத்தில் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அடுத்த குறியாக இருக்க போவது நேட்டோ. எனவே அவருடைய மழுப்பல் பதில் என்பது அவர் எவ்வாறு நேட்டோவை தக்க வைப்பது என்பதில் உள்ள காரணமாக இருக்கலாம் என்றால் பல விடயங்கள் இவர் சொல்வது என்பது பக்கத்தில் இருப்பவர்களால் மறுதளிக்க முடியாத விடயமாக அல்லது மறுதளிப்பு இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் தெரிவிக்க முடியாது அவரது அந்த புரட்டல், பொய் புரட்டல் என்பன இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால் உண்மையிலேயே நேட்டோவின் அதிபர் என்பவர் அல்லது நேட்டோவை தலைமை தாங்குபவர் ஒரு ஆணித்தரமாக நேட்டோவில் உள்ள 34 நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறான ஒரு தோற்றப்பாடு இல்லாமல் இந்த நேட்டோவுக்கான பெரும்பான்மையான பங்கை அல்லது பணத்தை வழங்குகின்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மறுதளிக்க முடியாததாக இருப்பது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். அத்தோடு நீங்கள் ட்ரம்ப் ஒரு விடயத்தை பார்க்க முடியும். இப்பொழுது ட்ரம்ப் மோதிக்கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நேட்டோவின் அங்கத்தவர்கள். அது டென்மார்க்காக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பல நாடுகளாக இருக்கட்டும், அவையெல்லாம் நேட்டோவில் இணைந்த நாடுகள். நேட்டோவின் சரத்து 5 என்று நினைக்கிறேன். அதன்படி அந்த நேட்டோ அங்கத்தவர்களின் ஒரு நாட்டின் மீது யார் தாக்குதல் தொடுத்தாலும் அது அந்த 34 நாடுகளின் மீதும் தாக்குதல் தொடுத்ததாக கருதப்படும். அந்த 34 நாடுகளும் அவர்களுடன் பொருதும் என்பதுதான் நேட்டோவின் பலம். அதன் காரணமாகத்தான் 2000 ஆண்டளவில் 2000 ஆண்டு என்று நினைக்கிறேன் ரஷ்யாவுடன் நேட்டோவில் சேர்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்த காலம் ஒன்றும் இருக்கின்றது. எனவே அவ்வாறான நிலையில் நேட்டோ என்பது இப்பொழுது பலம் இழந்து தன்னையே மீள் பரிசோதனைக்கு, சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு சென்றுள்ளதற்கான காரணம் இந்த பண பங்களிப்பில் எவ்வாறு இப்பொழுது குறுங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்து விட்டார், எங்களால் பணம் இவ்வளவு தர முடியாது, மற்ற நாடுகளும் தர வேண்டும் என்ற உடனேயே நேட்டோவின் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும். ஏனென்றால் இப்பொழுது நேட்டோ
பிரதிநிதித்துவம் உள்ள நாடுகளின் கேள்வியே இவ்வாறான ஒரு சரத்தின் கீழ் நாங்கள் உங்களுடன் இணைந்தது ஆப்கானிய போராக இருக்கட்டும், ஒரே இரவில் விட்டு ஓடி வந்தவர்கள் எவ்வளவு 70,000 மேற்பட்ட ஆயுத தளவாடங்களை, அவ்வாறான போராக இருக்கட்டும் அல்லது வேறு இடங்கள் மத்திய கிழக்கில் நடைபெற்ற போர்களாக இருக்கட்டும், அவற்றில் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பு எதற்காக அவர்கள் கொடுத்தார்கள் அல்லது உயிர் தியாகங்களை மேற்கொண்டார்கள் என்று கேட்டால், அல்லது பொருள் விரயங்களை செய்தார்கள் என்றால் அமெரிக்கா எடுத்த முடிவுகளுக்காக. எனவே அமெரிக்கா இப்பொழுது எடுக்கின்ற எந்த ஒரு தீர்மானமும் இந்த நேட்டோ என்கின்ற அமைப்பை பெரிதாக பாதிக்கும் என்பதை அனைத்து பேருமே உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், அது நேட்டோவின் நாடுகள் உட்பட. எனவே தற்பொழுது மௌனமாக கடந்து நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை இப்பொழுது இவரது நடவடிக்கை என்பது இப்போது இலன் மாஸ்குக்கே பெரிய பங்குச்சந்தை நட்டங்களை உருவாக்குவதாகவும் அல்லது டெஸ்லா கார்களை அடித்து அமெரிக்கர்களை அடித்து நொறுக்குவதாகவும் போராட்டங்கள் மாறி வருகின்றன. இருந்த பொழுதிலும் இவற்றின் பயன்பாடு என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை உடனடியாக கூற முடியாதபடி அவர்களின் பெரும்பான்மை இருக்கின்றது. எனவே எல்லோரும் அந்த நாணற் புல் போல வளைந்து சென்று விடயங்களை சாதிப்பதற்கான முயற்சியை தான் செய்வார்கள். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும் நன்றி. நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கலாம். எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் நீங்கள் உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்வதோடு நிகழ்ச்சிகளையும் பார்வையிடலாம். காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.